இன்றைக்கி நம்ம சிம்பிளான டிஃபன் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. என்னென்னா இதுக்கு பேர் நீங்கள் கிச்சடின்னு கூட வச்சுக்கலாம். கிச்சடியில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸுமே நம்ம போட போகிறது கிடையாது. வெஜிடபிள்ஸ் இல்லாமல் தான் இந்த டிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பச்சை மிளகா, தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, குட்டி தக்காளி, இது போதும். ரவை 1/4 கிலோ எடுத்துருக்கோம். வெள்ளை ரவை, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ரவையை வறுத்து வச்சுக்கலாம். முதல்ல ரவை வறுப்பட்டுருச்சான்னு எப்படி தெரியும்னா, அந்த ரவையோட ஃப்ளேவர் வெளியே வரும். அந்த ஃப்ளேவர் வெளியே வந்துட்டாலே ரவை நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்படி நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து ரொம்ப ஈஸியான சீக்கிரம் பண்ணிடலாம். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வேணுமே வேணால் தேங்காய் சட்னி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். கடுகு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்சி வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா வெளியே வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் தான் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான். இதுக்கு போட வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. தக்காளி மட்டும் போட்டால் முடிச்சு. சீக்கிரமான உப்புமா ரெடி ஆகிடும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள் தூளும் போட்டு வதக்கிக்கலாம். அவ்வளோதான். போட வேண்டிய பொருள் அவ்வளோதான், முடிஞ்சு. சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி வச்சு ஊற்றினா சீக்கிரம் ரெடி ஆகிடும். சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல தக்காளிலேயே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் அளவாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ரவையை போட்டுக்கலாம். கட்டி வராமல் கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. சீக்கிரம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சிடலாம். கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம சூப்பரான வெஜிடபிள்ஸே இல்லாத கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நம்ம தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.